என்ன? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு இவனுக்கு அவனுக்கு நல்லா போதா? ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ், சும்மா கிண்டல் பண்ணே. இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? இத வாங்கிக்க. உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டல சென்பாய். பிஞ்சு வயசுல நெஞ்சு பூரா பில்டப். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ ஒரே ஒரு முறை என்ன ஏமாத்துனதுக்கே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா குட்டி பையா? என்ன குட்டி பையனா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. முட்டா பசங்களா, லூசு பசங்களா? ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அட, எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும், புரிஞ்சுதா? நீங்க எங்க அங்க ஓடுறீங்க? இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. சாப்பாட்டு நேரத்துல எந்திரிச்சிட்ட, சாப்பிடாம ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால சூப்பரான சுக்கியாக்கி நான் சாப்பிடத்தான் போறேன். இதுக்கு மேல என்ன நெருங்கிறது உங்க விருப்பம். நெருங்குனா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். ஃபார்மேஷன் பி நாம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. என்ன பசங்களா சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நானும் அதுக்கு ஈக்குவலா ரெடி ஆகணும் இல்லையா?